9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பார்வையற்ற பட்டதாரிகள் சென்னையில் இன்று 2வது நாளாக உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு பணி நியமனம் வழங்க வேண்டும், முதுகலை ஆசிரியர் பணியிடங்களில் பார்வையற்றவர்களை நியமிக்க வேண்டும், தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்துகின்ற போட்டித் தேர்வுகளில் பார்வையற்றோருக்கு சிறப்பு தேர்வு நடத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பார்வையற்ற பட்டதாரிகள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் 2வது நாளாக சென்னையில் இன்று உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வரை போராட்டம் தொடரும் என்றும் அவர்கள் அறிவித்துள்ளனர். தேர்ச்சி பெற்ற ஆசிரியர் தகுதி தேர்வு, சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்ச்சி பெற்ற அனைவருக்கும் வேலை வழங்கணும்னு சொன்னாங்க சார். அது இன்னும் 150 பேர் வழங்கப்பட வேண்டும். அப்புறம் பிஜிடிஆர்வி, அதாவது 200 முதுகலை பேராசிரியர் பணி வழங்கப்பட வேண்டும் தொடர்பாக. அப்புறம் சிறப்பு குரூப் 4 சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு, இதை அடங்கிய 9 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி 2வது நாளாக நாங்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் 7 பேர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் சார். முதல்வரை சந்தித்தா மட்டும்தான் நாங்கள் இந்த தொடர் உண்ணாவிரதத்தை கைவிடுவதாக இருக்கோம் சார்.